வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு அடர்ந்த காடு, சுற்றிலும் கும்மிருட்டு. கேட்கவே கொஞ்சம் மர்மமா இருக்கு. ஆமாம், எந்த ஒரு நவீன ஆய்வக வசதியும் அங்க இல்ல. முகக்கவசங்களும் இல்ல, வெப்பநிலையை அளக்கிற டிஜிட்டல் கருவிகளும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனிதர் ஒரு களிமண் பானையையும் விறகு அடுப்பையும் மட்டும் வச்சுக்கிட்டு கடினமான இரும்பையே உருக்கக்கூடிய ஒரு தீவிரமான திராவகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அட, எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமலா? கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட, அந்த பானை லேசா விரிசல் விட்டா கூட அதிலிருந்து வெளியேறுகிற நச்சு புகை அந்த இடத்துல அவரோட உயிரை பறிச்சிடும். உண்மைதான். ரொம்ப அபாயகரமான ஒரு செயல்முறை அது. எந்த ஒரு சிவப்பு எச்சரிக்கை பலகையும் இல்லாத அந்த பழங்காலத்து அபாயகரமான ஆய்வகத்துக்குள்ளதான் நாம இன்னைக்கு நுழைய போறோம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம கைகள்ல இப்போ இருக்கிறது பழங்கால சித்த மருத்துவத்தோட உச்சக்கட்ட வேதியியல் களஞ்சியமான போகர் 7000 அப்படிங்கிற நூல் தான். இந்த மூல நூலை அலசுறது, அதாவது அந்த பழங்கால வேதியியல் பரிசோதனை கூடத்துக்குள்ள நுழையறது உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பான ஒரு அனுபவம். பாத்தீங்கன்னா, போகர் 7000 அப்படிங்கிறது வெறும் நோய்களை தீர்க்கிற மூலிகைகளை பத்தின நூல் மட்டும் கிடையாது. வேற என்ன இருக்கு அதுல? அது ஒரு மிக மேம்பட்ட வேதியியல் கையேடு, ஒரு கெமிஸ்ட்ரி மேனுவல்னு சொல்லலாம். ஒரு கடினமான உலோகத்தை தண்ணீரை போல கரைக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான அமிலத்தை அந்த பழங்கால சித்தர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கறத போகர் எழுதின ஒரு குறிப்பிட்ட பரிசோதனையின் மூலமா இன்னைக்கு நாம நேரடியாவே பார்க்க போறோம். வாவ், ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த ஒவ்வொரு மூலப்பொருளையும் எப்படி அளந்து நெருப்புலிட்டு அதை திரவமா வடித்தெடுத்தாங்க அப்படிங்கிற அந்த முழு செயல்முறையையும் அதோட அறிவியல் பின்னணியோட நாம இன்னைக்கு உடைக்க போறோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதோட வேர்ச்சொல், நவீன கால தமிழ் அர்த்தம், அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதியியல், இது எல்லாத்தையும் நாம அலச போறோம். சூப்பர். கையுறைகள் கூட இல்லாம வெறும் சில உப்புகளை கொண்டும் நெருப்பு கொண்டும் அந்த திராவகத்தை எப்படி வடித்தெடுத்தாங்க அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க எனக்குள்ள ஆவல் அதிகமாயிடுச்சு. போகர் இந்த திராவகத்தை லோக திராவகம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான செய்முறையை அவர் எப்படி தொடங்குறாருன்னு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா பாடல் 52ல அவர் இப்படி எழுதுறாரு. படிங்க. ஆமென்று லோகத்தை கரைக்கானின்ற ஆண்மையான் தீநீரைத்தான் ஒன்றை கேளு. இந்த முதல் 2 வரிகள்லயே விஷயத்தை அவர் மிக தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, லோகத்தை கரைக்கா நின்ற, அதுதான் இங்க ஹைலைட். லோகம்னா அதோட அடிப்படை பொருள் உலோகம். குறிப்பா சொல்லப்போனா இது கடினமான இரும்பு உலோகத்தை குறிக்குது. இரும்பையே கரைக்கிற திரவமா? ஆனா அது என்ன ஆண்மையான் தீநீர்? அதோட வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா தீ அப்புறம் நீர். நெருப்பை போன்ற நீர் அப்படின்னு பொருள் படுகிறதா? ரொம்ப சரியா பிடிச்சிங்க. இந்த இடத்துல தீநீர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். தீனா நெருப்பு, நீர்னா தண்ணீர். 2 எதிரெதிர் தன்மைகளை ஒரே வார்த்தையில இணைச்சிருக்காரு. இதோட நவீன கால தமிழ் அர்த்தம் என்னன்னா திராவகம் அல்லது அதிதீவிரமான அமிலம், அதாவது ஆசிட். ஒரு உலோகத்தின்னும் அமிலத்தை தான் அவரு நெருப்புடன் ஒப்பிட்டு தீநீர் அப்படின்னு சொல்றாரு. அருமையான விளக்கம். இப்போ அந்த திராவகத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான மூலப்பொருட்களின் பட்டியலை அடுத்த வரிகள்ல அவர் அடுக்கிறாரு. அதுவும் அளவுகளோட. சொல்லுங்க, என்னென்ன அளவுகள் சொல்றாரு? அவர் சொல்றாரு, வேமன்ற வெடியொப்பு பலந்தான் 100, வெண்மையாம் படிக்காரம் 110. பழங்காலத்துல எடைய அளக்க பழம் அப்படிங்கிற அளவேட்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வெடியுப்பு 100 பழம், படிக்காரம் 110 பழம் என்கிறார். இப்போ இந்த மூலப்பொருட்களை நாம ஒரு நவீன வேதியியல் கண்ணோட்டத்துல பார்க்கணும். வெடியுப்பு அப்படிங்கறதோட நவீன தமிழ் அர்த்தம் பொட்டாசியம் நைட்ரேட். அதாவது வெடிமருந்துகள், பட்டாசுகள் செய்ய பயன்படுற அதே வேதிப்பொருள் தான் இது. அட, பட்டாசு செய்ய பயன்படுறதா? ஆமா. இதனுடைய வேர்ச்சொல்லான வெடி அப்படிங்கறதே அதோட தீவிரமாக எரியும் தன்மையையும் வினை புரியும் தன்மையையும் குறிக்குது. அடுத்தவர் சொல்றது படிக்காரம். இது ஆலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை படிகம். ஆலம். சலூன் கடைகள்ல கூட முன்னாடி வச்சிருப்பாங்களே, அதுவா? அதேதான். அது தூய வெண்மையா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் வெண்மையாம் படிக்காரம்னு அதோட நிறத்தையும் சேர்த்து சொல்றாரு. புரியுது. அடுத்த 2 வரிகள்ல இன்னும் சில உப்புகளை பட்டியலிடுறாரு. தாமென்ற சவுட்டுப்பு விழுபதைந்து சத்தியென்ற சாரமது மூவையும் பலந்தான். இதுல சவுட்டுப்பு 75 பழம்னு சொல்றாரு.
இந்த சவுட்டுப்பு அப்படிங்கிறது பூமி உப்பு அல்லது சலவை உப்புன்னு சொல்லப்படுற சோடியம் கார்பனேட், கரெக்டா? கரெக்ட், ரொம்ப சரி. இந்த சவுட்டுப்பு பாத்தீங்கன்னா அந்த கலவையோட அமிலக்காரத்தன்மைய சமநிலைப்படுத்த பயன்படுது. அடுத்ததா அவர் குறிப்பிடுற சாரம் அப்படிங்கிறது நவச்சாரம். நவச்சாரம், இதோட நவீன பெயர் என்ன? நவீன வேதியியல்ல இது அமோனியம் குளோரைடுன்னு சொல்வாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா? ஒரு சின்ன கணிதத்தை போகர் உள்ளே வைக்கிறாரு. மூவையும் பலம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மூவேம் பலம்னா 3 பெருக்கல் 5, அதாவது 15 பலம். ஒரு கவிதைக்குள்ள கணிதத்தையும் எவ்வளவு அழகா செருகியிருக்காரு பாருங்க. ஆமா, அதுதான் சித்தர்களோட சிறப்பு. இறுதியா இன்னொரு பொருளையும் சேர்க்க சொல்றாரு. தோமென்றி துருசி ரைந்து பலந்தான், தூக்கியே நீ பொடி பண்ணி வைத்துக்கொள்ளே. துருசி அப்படிங்கிறது மயில் துத்தம் அல்லது காப்பர் சல்ஃபேட் இல்லையா? ஈரைந்துனா 2 பெருக்கல் 5, அதாவது 10 பழம். சரியா சொன்னீங்க. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா வெடியுப்பு 100, படிக்கார் 110, சவுட்டுப்பு 75, நவச்சாரம் 15, மயில் துத்தம் 10. இவை அனைத்தையும் துல்லியமா அளந்து ஒன்னா பொடி செஞ்சு வச்சுக்க சொல்றாரு. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்போ நீங்க வீட்ல ஒரு கேக் செய்யும்போது மைதா, சர்க்கரை, பேக்கிங் பவுடர் என எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா அளந்து போடுவீங்க. அங்க ஒரு திரவம் தேவைப்பட்டா பாலை ஊத்துவீங்க, இல்லைன்னா தண்ணீரை ஊத்துவீங்க. ஆனா போகர் சொன்ன இந்த 5 பொருட்களுமே உப்புகள், எல்லாமே திடப்பொருட்கள். தண்ணீரோ அல்லது வேறு எந்த ஒரு திரவமோ இதுல சேர்க்கப்படவே இல்லை. வெறும் உப்புகளை பொடி செஞ்சு வச்சா அது எப்படி ஒரு திராவகமா, அதாவது ஒரு திரவமா மாறும்? அங்க திரவம் எங்கிருந்து வரும்? அட, ரொம்ப ஆழமான கேள்வி இது. அங்கதான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆச்சரியம் ஒழிஞ்சிருக்கு. இந்த செய்முறையில தண்ணீர் தேவையே இல்ல. தண்ணீரே தேவையில்லையா? பின்ன எப்படி? ஏன்னா போகர் குறிப்பிட்ட அந்த உப்புக்கள் சாதாரண உப்புக்கள் கிடையாது. நைட்ரேட்டுகள், சல்ஃபேட்டுகள் அடங்கிய இந்த உப்புக்கள் அதீத வெப்பத்துல வேதியியல் மாற்றம் அடையக்கூடியவ, அதாவது ஹைலி ரியாக்டிவ். இத நவீன அறிவியல்ல உலர் வடித்திறக்கல் அல்லது ட்ரை டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. ஓ, ட்ரை டிஸ்டிலேஷன். ஆமா, இந்த திடப்பொருட்களை மிக கடுமையான வெப்பத்துக்கு உட்படுத்தும் போது அதோட மூலக்கூறு பிணைப்புகள் உடைஞ்சு அவை வாயுக்களா மாறும். அந்த வாயுக்கள் தான் மீண்டும் குளிர்ந்து திரவமா மாறப்போகுது. ஆனா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மிக மிக ஆபத்தான ஒரு செயல்முறை. அப்படி என்றால் நாம கற்பனை செஞ்ச அந்த இருண்ட காட்டுக்குள்ள எரியும் அடுப்புக்கு பக்கத்துல போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த பொடிகளை அவர் எப்படி திரவமா மாற்றினார் அப்படிங்கிறத அடுத்த கட்ட செயல்முறையில, அதாவது பாடல் 53ல மிக தெளிவா வளர்க்கறாரு பாருங்க. சொல்லுங்க. கொள்ளவே அடிகணத்த தோண்டியிலே போட்டு குமட்டாமல் சக்கரமாம் வாலை மூடி. இந்த பொடிகளை எடுத்து அடிகணத்த தோண்டியில் போட சொல்றாரு. தோண்டினா மண்பானை அல்லது அகன்ற வாய் கொண்ட பாத்திரம்னு பொருள். ஆனா அதை ஏன் குறிப்பா அடிகணத்த அப்படின்னு வலியுறுத்துறாரு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த வேதிப்பொருட்களை உடைக்க மிக அதீதமான வெப்பம் தேவை. சாதாரண மண்பானையா இருந்தா அந்த அதீத வெப்பத்துல அது வெடிச்சு செதறிடும். அதனால பானையோட அடிப்பகுதி வழக்கத்தை விட மிகவும் தடிமனா கனமா இருக்கணும். ஓஹோ, அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்காக. ஆமா, அடுத்த வரி அதைவிட முக்கியமானது. சக்கரமாம் வாளை மூடி. இங்கே வாளை அப்படிங்கிறது திராவகம் வடிக்க பயன்படுற பானையோட மேல் பாகம். இது புகைய வெளியேற விடாம பிடிச்சு குளிர்வடைய செய்யற ஒரு அமைப்பு. நவீனத்துல இத கண்டென்சர்னு சொல்லலாம். அந்த வாழைய சக்கரமாம் வாழை மூடி, அதாவது எந்த ஒரு சின்ன கசுவும் இல்லாம மிகவும் இறுக்கமா மூடணும் அப்படின்னு எச்சரிக்கிறார். கண்டிப்பா. அந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற அந்த வெடியுப்பு அப்புறம் துருசி, இது ரெண்டும் அதீத வெப்பத்துல வினை புரியும் போது என்ன உருவாகும் தெரியுமா? என்ன உருவாகும்? நைட்ரஜன் டை ஆக்சைடு அல்லது சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற கொடிய நச்சுவாயுக்கள் உருவாகும். ஒருவேளை அந்த பானையில ஒரு சின்ன விரிசல் விட்டு அந்த வாயு வெளியேறினா அதை சுவாசிக்கிற மனிதரோட நுரையீரல் உடனடியா செயலிழந்துவிடும். அது ஒரு கொடிய விஷம். அடக்கடவுளே! அதனாலதான் கசிவே இல்லாம கச்சிதமா மூடணுங்கிறாரு. இது வெறும் செய்முறை அல்ல, இது ஒரு உயிர்காக்கும் பாதுகாப்பு விதிமுறை. இத நினைச்சு பார்க்கவே நெஞ்ச பதற வைக்குது. ஒரு பக்கம் கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு, பானைக்கு உள்ளே கொடிய நச்சு புகை, இதை எந்த ஒரு நவீன பாதுகாப்பு கவசமும் இல்லாம கையாண்டிருக்காங்க. நெருப்ப பற்றி கூறும்போது அவர் அடுத்த வரிகள்ல சொல்றாரு, அள்ளவே சக்கரமா அடுப்பில் வைச்சும்
சகசாமர் த்ரீமூட்டி பீங்கான் கிண்ணி. இங்க சகசாமர் தீமூட்டி அப்படின்னா சீராக மிகவும் கவனமா பதறாம நெருப்பை எரிக்கணும். கரெக்ட். திடீர்னு தீயை அதிகமாக்கிடக்கூடாது, அதே சமயம் குறைச்சிடவும் கூடாது. சீரான வெப்பம் தேவை. தைகள்ல ஒரு ஓவியம் போல தீட்டுறாரு பாருங்க. வள்ளவ வாய் வைக்க வேர்வையாகி வந்து விழும் புகையோடு சலமுந்தானும். அந்த வெப்பத்தால உள்ள இருக்கிற பொடிகள் புகையா மாறி மேல எழும்புது. அந்த புகை பானையோட மேல் பகுதியான வாழையில பட்டு நீர்த்துளிகளா, அதாவது வியர்வையா மாறுதுன்னு சொல்றாரு. இங்கதான் ஆவியாதல் அப்புறம் ஆவி சுருங்குதல் அப்படிங்கிற 2 சிக்கலான வேதியியல் செயல்முறைகள் நடக்குது. அதாவது பானையின் அடிப்பகுதியில அதீத வெப்பம், அங்க உப்புகள் நச்சு வாயுக்களா ஆவியாகுது. அந்த வாயு மேலே எழும்புது. வாழையோட மேற்பகுதி பாத்தீங்கன்னா அடிப்பகுதியை விட குளிர்ச்சியா இருக்கும். அந்த புகை குளிர்ந்த பரப்புல பட்டதும் ஆவி சுருங்கி நீர்த்துளிகளா மாறுது. இப்ப கோடை காலத்துல ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு குளிர்ந்த தண்ணீர் பாட்டில எடுத்து வெளியே வச்சா சுற்றியுள்ள காற்றுல உள்ள ஈரப்பதம் பாட்டிலின் மேல நீர்த்துளிகளா படியும் இல்லையா? ஆமா, பாட்டில் வியர்க்கிற மாதிரி இருக்கும். அதே செயல்முறையை தான் இங்கேயும் நடக்குது. ரொம்ப அருமையான ஒப்புமை. அந்த அறிவியல் நிகழ்வைத்தான் போகர் வேர்வையாகி வந்து விழும் அப்படின்னு ஒரு கவிஞனை போல பதிவு செஞ்சிருக்காரு. உப்புகள் புகையாகி அந்த புகை வியர்வையாகி நீராச் சொட்டுகிறது. அடுத்த வரிகள்ல துள்ளவே ஸ்வேத நீர் தன்னை நீக்கி துடியான நீர் தன்னை வாங்கிடாயே. ஸ்வேத நீர், ஸ்வேதம்னா சமஸ்கிருதத்துல வியர்வை அப்படின்னு குறிப்பிட சொல்லுது. ஆமாம். வியர்த்து வடியும் இந்த முதல் நீரை தெலுங்குல நீழு அப்படின்னு அழைப்பாங்கன்னோ அந்த நூலோட உரை விளக்குது. ஆனா அந்த முதல் வியர்வை நீரை அவர் வேண்டான்னு சொல்றாரு. ஸ்வேத நீர் தன்னை நீக்கி விட்டு அதன் பின்னால் சொட்டும் அந்த வீரியமான நீரை மட்டும் பத்திரப்படுத்த சொல்றாரு. அது அவரு துடியான நீர் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சரியான பாயிண்ட். முதல்ல வடியிற நீர் பாத்தீங்கன்னா லேசானதா நீர்த்த தன்மையோடு இருக்கும். அதன் பின் வர்றதுதான் அடர்த்தியான வீரியமான அசல் திராவகம். அதத்தான் அவர் துடியான நீர்னு சொல்றாரு. திட ரூபத்தில இருந்த அந்த உப்புக்கள் நெருப்பின் மூலமா பிரிக்கப்பட்டு இப்போ ஒரு அதீத சக்தி வாய்ந்த அமிலமா மாறிடுச்சு. இப்போ என் கண்முன் ஒரு காட்சியே விரியுது. பல மணி நேர கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த மண்பானையோட வாழ வழியா துளி துளியா அந்த பயங்கரமான லோக திராவகம் வடிகிறது. ஆனா இது இரும்பையே உருக்குற ஆசிடாச்சே. இதை எதிர பிடிப்பாங்க, எதிர சேமிச்சு வைப்பாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சாதாரண இரும்பு பாத்திரத்திலோ அல்லது வெண்கல கிண்ணத்திலோ இத ஊற்றி வச்சா அது அந்த பாத்திரத்தையே தின்று ஓட்டையாக்கி தரையையும் அரிச்சிடுமே. அந்த திராவகத்தை பாதுகாப்பா சேமிக்கிற தொழில்நுட்பம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருந்தது? இது ஒரு மிக முக்கியமான தர்க்க ரீதியான கேள்வி. அமிலங்களை உருவாக்குற தொழில்நுட்பம் மட்டும் போதாது, அதை சேமிக்கிற அறிவும் கண்டிப்பா வேணும். அதுக்கான பதில அவர் அடுத்த கட்ட செய்முறையில, அதாவது 54வது பாடல்ல தர்றாரு. திராவகத்தோட தன்மை என்ன, அது எந்த பொருளை அரிக்கும், எதை அரிக்காது அப்படிங்கிற ஆழமான புரிதல் சித்தர்களுக்கு இருந்திருக்கு. அவர் அந்த திராவகத்தை எதுல வைக்க சொல்றாருன்னு நானே வாசிக்கிறேன். வாங்கியே வைரமாய் பரணிக்குள்ளே வார்த்திட்டு வைத்துட்டே வகைய கேளு. வாங்கி அந்த துடியான திராவகத்தை வைரமா பரணிக்குள்ள வார்த்து வைக்கணுங்கிறாரு. பரணின்னா திராவக வைக்கும் குப்பி அல்லது ஜாடி அப்படின்னு பொருள். ஆனா அது என்ன வைரமா? சொல்லுங்க, என்ன தோணுது உங்களுக்கு? வச்சிரம் அப்படின்னு குறிக்கப்படுற 9 மணிகள்ல ஒன்றான வைரம் போன்ற குப்பியா? வைரம் போல கடினமான பாத்திரமா? மிகச்சரி. வைரம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே மிக கடினமான, எளிதில் அரிக்க முடியாத ஒரு பொருள். இந்த லோக திராவகம் இரும்பையே கரைக்கிற அளவுக்கு வீரியமானது அப்படிங்கிறதுனால சாதாரண உலோக பாத்திரங்கள் இதை தாங்காது. கண்டிப்பா உருகிடும். ஆமா. அதனால வைரம் போன்ற கடினமான தன்மை கொண்ட அமிலத்தால் அரிக்க முடியாத சிறப்பு பீங்கான் குப்பிகள் அல்லது கடினமான கண்ணாடி குப்பிகள்ல மட்டுமே இதை சேமிக்க முடியும். அந்த சிறப்பு சேமிப்பு கலன்களையே அவர் வைரமாய் பரணின்னு சிறப்பித்து கூறுறாரு. வியப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய உழைப்பு! உயிரை பணைய வச்சு மூலப்பொருள்களை அளந்து அதை கொடிய நெருப்புலிட்டு நச்சு புகையை தாண்டி அதை திரவமாக்கி அந்த கண்ணாடி குப்பியில அடைச்சு வச்சுட்டாங்க. ஆனா எதற்காக இவ்வளோ பெரிய அபாயகரமான செயல்முறையை செய்யணும்? இது ஏதோ தங்கம் செய்யற வித்தையா அல்லது வெறும் வேதியியல் பரிசோதனையா? ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துற சித்த மருத்துவத்துல இரும்ப கரைக்கிற இந்த கொடிய அமிலத்துக்கு என்ன வேலை? அங்கதான் சித்த மருத்துவத்தோட பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த லோகத்ராவகம் அப்படிங்கிறது ஒரு இறுதி பொருள் கிடையாது, இது ஒரு ஆரம்பம். சொல்லப்போனா இது ஒரு வினையூக்கி, அதாவது கேட்டலிஸ்ட். அடுத்த வரிகள்ல போகர் இதுக்கான காரணத்தை உடைக்கிறாரு. ஆமா, அவர் சொல்றாரு,
தாங்கியே சரக்கு வைப்பு 32, சாரக்கார தின்வைப்பு 15 ஆகும். சரக்கு வைப்பு 32, 32 வகையான சரக்கு வைப்புகள், அதாவது மருத்துவ செய்முறைகள். அதே போல சாரக்காரத்தின் வைப்பு 15, காரத்தன்மை கொண்ட 15 வகையான செய்முறைகள். ஆமா. ஆக மொத்தம் 47 வகையான மிக முக்கியமான மருத்துவ செய்முறைகளை அவர் இங்க பட்டியலிடுறாரு. அதாவது சித்த மருத்துவத்துல வெறும் இலத்தலைகள் மட்டும் இல்லாம தங்கம், செம்பு, இரும்பு போன்ற உலோகங்களையும் இயற்கையா கிடைக்கிற நச்சுத்தன்மை கொண்ட பாஷாணங்களையும் மருந்தா பயன்படுத்துற முறை இருக்கு. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரசபஸ்பம், தங்கபஸ்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. கரெக்ட். ஆனா ஒரு இரும்பு துண்டையோ அல்லது ஒரு நச்சு பாஷாணத்தையோ அப்படியே மனுஷன் முழுங்கிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அது உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அது உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும். அந்த உலோகங்களோட கடினத்தன்மைய உடைச்சு அதோட நச்சுத்தன்மைய நீக்கி மனித உடல் ஏத்துக்கக்கூடிய செந்தூரமாகவோ அல்லது பஸ்மமாகவோ மாத்தணும். அப்படி அந்த உலோகங்களை உடைக்க அவற்றை கரைக்க ஒரு சக்தி வாய்ந்த மாத்தியமம் தேவை. அந்த சாவிதான் இந்த லோகத்ராவகம். அடடா, அதத்தான் அவர் அடுத்த வரிகள்ல இவ்ளோ அழுத்தமா சொல்றாரு போல. தேங்கியே தீநீரில் அரைத்துக்கொண்டு செய்திட்டார் சரக்கெல்லாம் திடமாயொக்கும். இந்த கடினமான உலோகங்களையோ அல்லது மருந்து சறுக்குகளையோ இந்த வீரியமான தீநீரில், அதாவது இந்த திராவகத்துல விட்டு அரைச்சி மருந்தா செய்தால்தான் அந்த மருந்துகள் நோயை எதிர்த்து திடமா வேலை செய்யும் என்கிறார். ஆமா. இந்த திராவகம் இல்லாம அந்த உலோகங்களை நீங்க மனித உடலுக்கு ஏத்தாற் போல மாத்தவே முடியாது. கரெக்டா? 100க்கு 100% உண்மை. இது ஒரு மிக நுட்பமான வேதியியல் மாற்றம். திராவகம் உலோகத்தை அரிச்சு அதோட அணுக்களை பிரிச்சு வேறொரு வேதிப்பொருளா மாத்துது. இத தொன்று தொட்டு அவங்க செஞ்சு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த திராவகத்தை பயன்படுத்தாம குறுக்கு வழியில வேற ஏதாவது ஒன்ன வச்சு அந்த மருந்துகளை செஞ்சிடலாம் அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்களுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கையோட அந்த பாடலை முடிக்கிறாரு போகர். அந்த இறுதி வரி ஒரு சாபத்தை போல ஒலிக்குது பாருங்க. ஓங்கியே நீரில்லா சரக்கெல்லாம் தான் ஒன்றுக்கும் ஆகாதான் கொக்கப்பாழே. அந்த தீநீர், அதாவது இந்த திராவகம் இல்லாம செய்யப்படுற மற்ற மருத்துவ சரக்குகள் எல்லாம் பாழே. அது எந்த நோயையும் குணப்படுத்தாது, ஒன்றுக்கும் ஆகாது, முற்றிலுவா வீணாகிவிடும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஒரு மாளிகைக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதே போல சித்த மருத்துவத்தோட பல உயர்ரக மருந்துகளுக்கும் செந்தூரங்களுக்கும் இந்த லோகத்ராவகம் தான் அஸ்திவாரம் அப்படிங்கறது எவ்ளோ தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. உண்மையாவே இத நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட நவீன ஆய்வகங்கள் இருக்கு, தனிமங்களின் அட்டவணை, அதாவது பீரியாடிக் டேபிள் இருக்கு, ஒவ்வொரு வேதிப்பொருளும் எப்படி செயல்படும் அப்படிங்கிற வரைபடங்கள் இருக்கு. ஆமா, எல்லாமே விரல் நுனியிலே இருக்கு. ஆனா இவ எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல இயற்கையில கிடைக்கிற உப்புக்களை வச்சு துல்லியமான கணக்கீடுகளின்படி ஒரு ரசாயன வினையை தூண்டி அதிலிருந்து வர்ற வாயுவை குளிர வச்சு அமிலமா மாற்றி அதை மருந்துகள் தயாரிப்பதற்கான ஒரு மாஸ்டர் வினையூக்கியா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த பழங்காலத்து அறிவியல் அறிவு சாதாரணமானதல்ல. அது பல தலைமுறைகளா கூர்ந்து கவனிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு அப்பட்டமான அறிவியல். கண்டிப்பா. சரி, நாம இதுவரை விவாதிச்ச இந்த வியக்கத்தக்க பயணத்தை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். வெடியுப்பு, படிக்காரம், துருசி போன்ற உப்புகளை துல்லியமா அளக்குறாங்க. அதை மிக கடினமான அடிப்பகுதியை கொண்ட மண்பானையில இடுறாங்க. அதீத வெப்பத்தால அந்த உப்புகள் உலர் வடித்திறக்கள் மூலம் நச்சு புகையா மாறுது. அதை வெளியேறாம தடுத்து அந்த புகைய வியர்வையா மாத்தி திரவமா சுருங்கச் செய்றாங்க. அப்படி வடித்தெடுக்கப்பட்ட அந்த துடியான திராவகத்தை வைரம் போன்ற கடினமான கண்ணாடி குப்பிகள்ல சேமிக்கிறாங்க. ஆமா. அதை கொண்டு 32 வகையான மருந்துகளையும் 15 வகையான காரங்களையும் தயாரிச்சு பல கொடிய நோய்களை குணமாக்கியிருக்காங்க. எல்லாமே ஒரு கவிதைக்குள் ஒளிஞ்சிருக்கிற வேதியியல். சொல்லப்போனா இந்த ஒவ்வொரு செயல்முறையிலையும் ஒரு வேதியியல் தர்க்கம் இருக்கு. தற்செயலா எதுவும் நடக்கல. எதை எதோட சேர்த்தா என்னவாகும், எவ்வளவு வெப்பம் கொடுக்கணும், அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற முழுமையான ஆளுமையா அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஆமாங்க. அடுத்த முறை நீங்க ஒரு மருந்தையோ அல்லது ஒரு நவீன வேதியியல் ஆய்வகத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் இந்த பழங்கால சித்தர்களோட செயல்முறை நினைவுக்கு வரணும். எந்த ஒரு அதிநவீன வசதியும் இல்லாம, டிஜிட்டல் அளவீடுகள் இல்லாம, இயற்கையோட ஏய்ந்து அவங்க நிகழ்த்திய இந்த அசாத்தியமான வேதியியல் தொழில்நுட்பம் உங்க மனக்கண்ணுல நிழலாடணும். கண்டிப்பா. அது நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நிறைவாக இந்த ஆழ்ந்த அலசல ஒரு முக்கியமான சிந்தனையோட நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். போகர் மிக தெளிவா சொன்னாரு, இந்த தீநீர் இல்லாம செய்யப்படும் சரக்குகள் எல்லாம் பாலை அப்படின்னு.
அதாவது இந்த மாஸ்டர் கீ இல்லாம செய்யற மருந்துகள் வேலை செய்யாது. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பல பழங்கால சித்த மருத்துவ முறைகள் முழுமையா வேலை செய்யாம போவதற்கோ அல்லது சில நாள்பட்ட வியாதிகளை குணப்படுத்த முடியாம போவதற்கோ காரணம் என்னவா இருக்கும்? அந்த பழங்கால ஏடுகளிலிருந்து இந்த மருந்துகளை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த மருந்துகளோட உண்மையான பலனை கொடுக்கக்கூடிய இது போல தொலைந்து போன திராவகங்களின் சூத்திரங்கள் நமக்கு தெரியாம போயிடுச்சோ? ஆமா, இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மூலிகைகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதை திறக்கிற அந்த ரகசிய திறவுகோள நம்ம காலத்தின் ஓட்டத்துல எங்கேயோ தவற விட்டுட்டோமோ? நமது கவிதைகளுக்குள்ள, இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஓலைச்சுவடிகளுக்குள்ள இது போல எத்தனை அறிவியல் ரகசியங்கள், வேதியியல் சூத்திரங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ? இருண்ட காடுகளுக்குள்ள எரிந்த அந்த பழங்கால வேதியியல் அடுப்புகளோட வெளிச்சத்துல இன்னும் என்னென்ன மாயங்கள் நிகழ்ந்தோ? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.